எல்லா புகழும் இறைவனுக்கே. எல்லாம் வல்ல எனது குருநாதர் உச்சிஷ்ட மகாகணபதியின் திருவடிப்பாதங்கள் பணிந்து வணங்கியும், எனக்கு ஜோதிடக்கலையினை கற்றுக் கொடுத்த எனது குருநாதர் திரு லியோகாந்தி ஐயா அவர்களுடைய திருவடிப்பாதங்கள் பணிந்து வணங்கியும், இன்றைய பதிவாக நாம் பார்க்க இருக்கின்றது, அதாவது 2024 மே மாதம் நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சிக்கான பலன் வரிசையில் மீன ராசிக்கான குரு பெயர்ச்சி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து என்னுடைய ஸ்ரீ குரு ஜோதிட வித்யாலயா யூடியூப் சேனல் மூலம் பார்த்து கொண்டு வருகின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை கூறிக்கிறேன். தொடர்ந்து இதே போல் எனக்கு ஆதரவு தந்துட்டு வரணும்னு உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கிட்டு இன்றைய பதிவுக்குள்ளார நம்ம போகலாம். இந்த பதிவு அப்படிங்கிறது நான் முதல்ல முன்னாடியே சொல்லியிருந்ததாட்டி, அதாவது நான் சொல்லக்கூடிய அனைத்து குரு பயிற்சி பலன்களும் அதாவது பொது பலன்களை தவிர இந்த பலனில் பார்த்திங்கன்னா ஒரு 50% மட்டுமே பலன் தரும். மீதி 50% உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு அமர்ந்த இடத்தை வைத்து தான் உங்களுடைய பலனை தீர்மானிக்க முடியும். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி இருக்கிறது, இதெல்லாம் வச்சு தான் இந்த குரு பயிற்சியோட பலன் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம முழுமையாக சொல்ல முடியும். இது பொதுவான ஒரு பலன் தானே ஒழிஞ்சு இதை பார்த்துட்டு எனக்கு இப்படி தான் நடந்துருமா, இப்படி தான் இருக்குமான்னு யாரும் நினைத்து கொள்ள வேண்டாம். இது பொதுவான பலன் என்பதை மறுபடியும் நான் ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு இப்படி இருக்குமா, எனக்கு இந்த மாதிரி இருக்குமான்னு எனக்கு கேள்வி கேட்குறாங்க. அதனால தான் சொல்கிறேன், இது ஒரு பொது பலன் தான். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். அதாவது யாரையும் துன்புறுத்தாமல் தான் இருக்கும் இடத்தை, அதாவது நான் ஒரு இடம் மீனராசிக்காரவங்க இருக்காங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்து கொள்ளக்கூடிய உயர்ந்த எண்ணம் கொண்ட மீனராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் என்ன பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 2ல் இருந்து பலன்களை தந்து கொண்டிருந்த குரு பகவான் இனி மே மாதத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானம், காலச்சக்கரத்தின் 2ஆம் வீடு அப்படிங்கிற ரிஷப ராசிக்கு செல்கிறார். அப்போ பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடு. அதாவது இதுவரை நீங்கள் செஞ்ச முயற்சிக்கு பலன் கிடைக்கலைன்னா இப்போ எடுக்கக்கூடிய முயற்சிக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 3ல் அதாவது குரு அமர்ந்த இடம் பால் என்று சொன்னாலும், குரு எங்கே போய் அமர்றாருன்னா உங்கள் ராசி அதிபதியின் அதாவது எதிர்ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர் கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோட வீட்டில் தான் போய் உட்கார்றாரு. அப்போ வீடு கொடுத்தோருக்கும் கொஞ்சம் பவர் இருக்கும். நம்ம வாடகைக்கு தான் குரு பகவான் போய் உட்கார்றாரு. அவர் சொந்த வீட்டில் போய் உட்கார கிடையாது. வாடகை வீட்டில் இருக்கிறப்ப அவர் சில சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த இடத்துல அவருடைய வேலைகளை செய்ய முடியும் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கணும். அப்போ 3ல் அமரக்கூடிய குரு பகவான் உங்கள் முயற்சிக்கு வெற்றியை தருவார் என்று சொல்லலாம். அங்கே அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய நண்பர்கள், மனைவி அப்படிங்கிற இடத்த பார்க்குறாரு. அது உங்களுடைய ராசிக்கு பாதகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய புதனின் வீடு, அதாவது காலச்சக்கரத்தின் 6ஆம் வீடு, போட்டி, பந்தயம், நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினால் இதுவரை நிலவி வந்த கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு, பிரிவினை நீங்கும் அப்படிங்கிறத இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சொல்கின்றது. அடுத்தபடியாக அவருடைய பார்வையாக காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சக ராசியை பார்க்கின்றார். இந்த விருச்சக ராசி என்பது காலச்சக்கரத்தின் 8ஆம் வீடு. அப்போ என்ன குறிக்கக்கூடியது? 8 அப்படின்னா திடீர் தாமதம், திடீர் தடை, திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய வீடாக இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய அந்த வீட்டை குரு பகவான் பார்க்கின்றதனால் இதுவரை பூர்வீகத்தில் இருந்த முடக்கங்கள் நீங்கி, ஏன்னா குரு பார்வை கோடி நன்மை அப்படிம்பாங்க. அதனால் அதாவது 8ஆம் பாகத்தில் இருந்த முடக்கங்கள் அனைத்தும் நீங்கி
அதாவது இதுவரை உங்கள் வாழ்வில் இருந்த தடைகள், தாமதங்கள், முடக்கங்கள் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு லாபகரமான ஆண்டாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தந்தை மகனிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளாக இருந்தாலும் அது நீங்கி உங்களுக்கு உள்ளார ஒரு நல்ல ஒரு பரஸ்பர ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதே போல் உங்களுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலச்சக்கரத்தின் 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய அந்த வீட்டை குரு பார்க்கிற காரணத்தினால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மேன்மையும் முன்னேற்றமும் ஏற்பட்டு அதன் மூலம் லாபத்தை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். இந்த மீனராசிக்காரர்களுக்கான வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது, அதாவது பரிகாரம் என்பதை விட வழிபாட்டு முறை என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் யாரை வழிபாடு வரலாம், சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற பெருமாளை சக்கரத்தாழ்வாரை வழிபாடும், பழனிமலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் வழிபாடும், சனீஸ்வர பகவான் ஈஸ்வரனை வழிபட்ட திருநள்ளார் சென்று வழிபாடு செய்வதும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக சிறப்பு வழிபாடாக இருக்கும். அதே போல் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிற இடத்துல குரு உட்கார்றதுனால உங்களுக்கு வித்தையை கற்றுக் கொடுத்த குரு, அது எந்த வகையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் உங்களுக்கு வித்தை கற்றுக் கொடுத்த அனைவருமே உங்களுடைய குருநாதர்கள். அப்படிப்பட்ட குருநாதர்களிடத்திற்கு மரியாதை நிமித்தம் செய்வது உங்களுக்கு பரிகாரம் என்றால் குருவினால் ஏற்படக்கூடிய தோஷத்தில் இருந்து பாதிப்பிலிருந்து உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே போல் சிறு குழந்தைகளுக்கு, அதாவது குருனா குழந்தையை குறிக்கக்கூடியது, அப்போ குழந்தைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கு உங்களால், அதாவது கல்வி கற்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த பேனா நோட்டு வாங்கி தருவதும் உங்களுக்கு சிறந்த பரிகாரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.